இந்திய இலங்கை உறவுகள் குறித்து இந்திய நாடாளுமன்றத்தின் நிலைக்குழுவில் நேற்று கருத்து வெளியிடப்பட்டது. இதன்போது உலகளாவிய தொழில்நுட்ப ராஜதந்திரம் மற்றும் டிஜிட்டல் நிர்வாகத்தில் புதுடெல்லியின் வளர்ந்து வரும் பங்கு தொடர்பிலும் இந்திய நாடாளுமன்றத்தின் நிலைக்குழுவில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குழுவின் தொடர்ச்சியான கூட்டங்களில் உறுப்பினர்களிடமிருந்து சிறந்த முன்மொழிவுகள் பெறப்பட்டதாகவும் இந்திய வெளிவிவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவர் சசி தாரூர் கூறினார். எம்மிடம் 2 நிபுணர் குழுக்கள் இருந்தன. இந்தியா இலங்கை உறவுகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு 3 நிபுணர்கள் இருந்தனர். மேற்கூறப்பட்ட விடயங்கள் கடந்த ஆண்டிலிருந்தே நாம் பரிசீலித்து வரும் ஒரு விடயமாகும். மேலும் எமது தொழில்நுட்ப ராஜதந்திரம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் எமது தொழில்நுட்ப பணிகளின் சர்வதேச தாக்கங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்கு 4 நிபுணர்கள் இருந்தனர். இரு விடயங்கள் குறித்தும் உரிய காலத்தில் சிறந்த அறிக்கைகளை பெறுவீர்கள் என நான் கூறுகின்றேன். எனினும் அது எமது விதிகள் மற்றும் நடைமுறைகளின் ஒரு பகுதியாகும். அதனை தற்போது எம்மால் பகிர முடியாது. அறிக்கை அங்கீகரிக்கப்பட்டு பாராளுமன்றத்திற்கு செல்லும் வரை அதனை செய்வதற்கு எமக்கு அனுமதி கிடையாது.